இதுக்கப்புறம் தான் சிறகடிக்க ஆசை சீரியலில் சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போகுதுன்னு யாராவது நினைக்கிறீங்களோ மறக்காமல் அந்த சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் மக்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளரும் பேசாமல் இன்றைக்கி என்னோடய போயிடலாம். இன்றைக்கி என்னோடய எதை பற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை எபிசோடுக்கான 24 அதாவது செவ்வாய்க்கிழமைக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் முத்துவும் ஜீவாவும் கார் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜீவா யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜோட எக்ஸ் லவருக்கு தான் ஜீவா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசிட்டு போகிறாங்கன்னா முத்து தான் இப்போ நல்லா பேசுவார். அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட என்னென்னா இந்த மாதிரி என்ன மேடம் திடீர்னு நீங்கள் லண்டன்லேருந்து இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னோட காசு கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு நான் ஒரு ஃப்ளாட்டோ ஏதாச்சும் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் பிளாக் வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் சொல்கிறாரு இந்த மாதிரி என்னோட அண்ணனும் ஒருத்தன் இருக்கான், அவனும் இதே மாதிரி தான் கடன் வாங்கியாச்சு வீடை வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை வாங்கி அதை வாடகை போட்டு சம்பாதிக்க போகிறோன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. முத்து திடீர்னு கேட்குறாரு இந்த மாதிரி லண்டனில் ரொம்ப குளிராக இருக்குமா அந்த மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. அப்புறமா சொல்கிறாங்க இந்த மாதிரி 2 ஃப்ராடுங்க என்கிட்ட ஒரு 30 லட்சம் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண தான் நான் வந்தேன், ஆனால் அந்த காசு வந்து வேறு ஒருத்தவங்க கை மாறி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. முத்து கேட்குறாரு யார் அது அப்படி யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாமல் கேட்காதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி நம்ம முத்தும் ஓட்டிட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சீன் எங்கே வருது பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயாவும் அண்ணாமலையும் அவங்க பீச் ஹவுஸ் வெளியே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டே போகிறாங்க. இங்கே இருக்கவங்கலாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, இங்கே வீசுகிற காற்று கூட நல்லா இதமாக இருக்குது, பணக்காரங்க சுற்றி இருக்காங்கன்னு சொல்லி விஜயா சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு போகிறாங்க. நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் ஆடாத விஜயா, ஏதாச்சும் பெருசாக நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது விஜயா வந்து இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு கேட்க முடியாமல் முன்னாடி விறுவிறு நடந்து போகிறாங்க. நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா போய் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது ஒரு இளநீர் கடை பார்க்குறாரு. அந்த இளநீர் கடையில் போயிட்டு இளநீர் வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் அடிக்கடி வருவேன், 5 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சும்மா சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் இளநீர்கார் கேட்குறாரு நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க, புதுசாக இருக்கே ஆள் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த முனையில் டெட் எண்டில் ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. டென்னில் வீடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறார் இளநீர்கார். ஏன்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அங்கே வந்து வாடகைக்கு தான் இருந்தாங்க, வாடகை இருந்தவங்க எப்படி வீடு விற்றுருப்பாங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் அந்த இளநீர் வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளநீர்காரை உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. அது யாருக்காக இருக்கும், அந்த வீடோட ஓனருக்காக தான் இருக்கும், அதை காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாரோ புதுசாக வந்திருக்காங்க யாருன்னு தெரியல சொல்லிட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் எங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. ஏன்னா அவங்க வீடு வாங்கணும்னு சொல்லி ஏதோ நிலம் வாங்கணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜீவா மட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் விஷயமா ரிஜிஸ்டர் கிட்ட உள்ள ஒரு ஆஃபீஸ் உள்ள போய் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் யார் உள்ள வரது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி மனோஜன் தான் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. வெளியே நிற்கும் போது நம்ம முத்துவை பார்த்துடுறாங்க. முத்துவை பார்த்தோன்னா நம்ம ப்ரோ வாங்க தான் வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா முத்துவை கூப்பிட்டுறாரு. அப்படின்னு முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா கிட்ட வர்றாரு. கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கும்போது மனோஜ் சொல்கிறார் இந்த மாதிரி நான் வீடு வாங்க போகிறேன்ல, அதை பற்றி எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு சொல்லி பேசணும்னு வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் போய் கேட்குறாரு இந்த மாதிரி எவ்வளோ செலவாகும்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த ஹெட்டுக்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த செகண்ட் என்ன வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா வெளியே வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா மட்டும் நம்ம ரோஹிணியும் மனோஜையும் பார்த்து மறைக்கிறாங்க. ஆனால் ரோஹிணி மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு வெளியே வராங்க. வெளியே வந்து முத்துவை கத்துறாங்க இந்த மாதிரி சீக்கிரம் போகலாம் முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து கேட்குறாரு எதனால் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு நேராக அவங்களோட ஃப்ளாட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா காசு கொடுத்துட்டு அவங்க பின்னாடி லக்கேஜ் இருக்கும் போகிறாங்க. லக்கேஜ் வந்து உள்ளே வீட்டில் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. முத்து வந்து உள்ளே வைக்கிறாரு. வச்சுட்டு முத்துக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. 2 கிஃப்டாக தராங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கிளாஸ் தராங்க, சன்கிளாஸஸ். ஒரு நல்லவருன்னு சொல்லி தெரிஞ்சு தான் ஒரு 2 சன்கிளாஸ் வாங்கி வந்திருப்பான். ஆனால் இவங்க விஷயம் தெரியாது, இவங்க தான் பெரிய ஃப்ராடுன்னு. அந்த 30 லட்சம் இவங்க தான் ஏமாற்றி போனாங்க, இன்னும் முத்துக்கு தெரியாது. கிஃப்ட் வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஏன்னா மீனை நம்ப மாட்டாங்க, உங்களுக்குலாம் கிஃப்ட் யார் தருவாங்கன்னு சொல்லி மீனை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து இவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. யார் கூட, ஜீவா கூட ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் காட்டுறாங்க. மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி எப்படியோ இன்னும் ஒரு 3 மாதம் நம்ம இந்த வீடை வாங்கிடுவோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பென்ஸ் காரில் யாரோ ஒரு கார் வருது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பில் போர்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு பேர் இருக்கிறதுக்கு ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டு கொடுக்குறவங்க தான் நினச்சி வராங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவர் வந்தோடனே இந்த மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா அந்த போர்டு எங்கங்க அதை பார்த்து தான் இல்லைனா ஆர்டர் கேன்சல் பண்ணணும்னு அவன் கேன மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. ஏன்னா போர்டு கொடுக்கணும் எப்போ பென்ஸ் காரில் வரும், நம்மளுக்கே ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் மனோஜுக்கு அந்த லாஜிக் கூட இல்லை. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஓனரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டே யார் வீட்டுக்கு யாருடா பேர் மாற்றிருக்கீங்க ரோயமையான்னு நல்லா கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பிச்சோன்னே நான் மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா ஹலோ யாருன்னு தெரியுமா, துபாயில் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் கதிர்கிட்டேருந்து வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு.
கதிர்னு பேர் வச்ச எல்லாரும் ஃபோர்ஜரி தான் இருப்பாங்க போல. என்ன பண்ணுறாருன்னா அடுத்த செகண்டே அந்த கதிருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அவர் நம்மளுக்கு தான் தெரியுமே அவன் தான் காசை ஏமாற்றிட்டு ஓட்டான்னு. அந்த ஆள் ஃபோனே எடுக்கல. மனோஜ் பீதி அடையிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் எந்த இதில் சார் நீங்கள் இந்த இது உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னோடனே அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதனோட ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். அப்பயும் அந்த சீன் அங்கேயே காட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் கேட்குறாரு இந்த மாதிரி உங்கள் வீடுன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த இளநீர்காரர் கூடயே கூப்பிட்டு வந்திருப்பார். அவர் வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே தான் ஒரு 20 வருஷமா இளநீர் நட்டுனுக்கிறேன். எனக்கு தெரியும் எந்த வீடு யாருது எந்த வீடு எதுன்னு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 monthsக்கு வாடகை விட்டார் கதிருக்கு. அந்த ஆள்னா உங்களை ஏமாத்திட்டு ஓட்டான். அப்புறம் அந்த இளநீர்காருக்கே ஒரு லாஜிக் சொல்கிறாரு சூப்பராக. வீடு தான் வாங்க போகிற, அக்கம் பக்கம் விசாரிக்காம இடம் வாங்குவ. அக்கம் பக்கம்னா பொட்டிகளோட கேட்காம நீ இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இப்போ நீ ஏமாத்து பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே மனோஜ் ஒரு மாதிரி பயப்படுறாரு. அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்ககிட்ட எவ்வளோ ஏமாந்தீங்கன்னு சொன்ன உடனே ஒரு 30 லட்சம் ஏமாந்துட்டேன் சார். தேடாமலாம் இந்த மாதிரி காசு கொடுத்தா இப்படி தான் போகும்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் டைம் தரேன், இந்த வீட்டிலேருந்து தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. பத்தாவதுன்னு அவர் பத்திரத்தை எடுத்து காட்டுறாரு. இது என்னோட வீடுன்னு சொல்லி டாக்குமெண்ட்டும் என்கிட்ட தான் இருக்குது, இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொன்னோடனே சரி இன்னும் சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்சு கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே மனோஜ் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மக்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கவே போகிறாரு. ஏன்டா 30 லட்சம் ஏமாந்து போகாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாக வச்சு விற்கலான்னு சொல்லி ஒரு நல்ல கேவலமாக ஐடியாலாம் கொடுத்தியாடா. இதுக்கப்புறம் என்னடா ஆயிருக்கும், வீடே எல்லாம் நன்றோட நின்று இருப்போம், நல்ல வேலை விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டு போகிறாங்க. யாருக்கு வருத்தம்னா மனோஜுக்கும் விஜயா அப்புறமா ரோஹிணிக்கு தான் ரொம்ப வருத்தம். அப்புறம் சீன் எங்கே போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. முத்து என்ன சொல்கிறாருன்னா, மீனாக்கு ஃபோன் பண்ணுறாரு. மீனா எங்கே இருக்க, உங்க அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்ன உடனே மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவோட கோயிலில் இருக்காங்க, அவங்க பூ கொடுக்க வந்தேன், அம்மா கிட்ட பார்த்து பேசிட்டு போகணும்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே இங்கேருந்து கிளம்புறாரு. கோயிலுக்கு தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட அம்மாவும் இருக்க அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்லியிருப்பாங்க எல்லாம் முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட் தான் வந்து காட்டுறாரு. வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாருங்கள் உங்களுக்கு கிஃப்ட்லாம் வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது மீனோட தங்கச்சி பார்க்குறாங்க. மீனோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் யார் மனோஜோட எக்ஸ் லவர்னு சொல்லி ஏமாற்றி காசு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ தான் மனோஜ் கிட்டேருந்து மனோஜோட லவ்வர், இவங்க தான் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஏமாற்றிட்டு போனாங்கன்னு சொன்னோடனே செம்ம ஷாக் ஆகுது. அடங்குய நம்ம அப்பாவோட காசு இவ தான் ஆட்டையை போட்டு போனான்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அப்பயே காரில் எடுத்து போட்டுட்டு கிளம்புறாரு. வேகமாக அங்கே போயிட்டு நிறுத்துறாரு. போய் கேட்குறாரு இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட காசு எடுத்துகிட்டு போனியா, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப சம்பாதிச்சாரு, காசு எடுத்துருன்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ராடு 2 பேர் பண்ணால அந்த 2 ஃப்ராடுமே அந்த மனோஜும் அந்த ரோஹிணியும் தான். அவங்க தான் என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ இதுக்கு சைன் போட்டல ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது முத்து இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அடா பாவீங்களா, வீட்டில் இருந்தே இந்த மாதிரி தான் ஏமாத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே அன்றைக்கான எபிசோட் முடியும் நான் நினைக்கிறேன் சொல்லி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ நன்றி, பாய்.